கட்சிக்கு மாற்றாக சொல்லி கொண்டிருக்கிற அதிமுக என்கிற கட்சி அது போட்டி போடலை ஆக்சுவலாக. அது போட்டி போடலைன்னொடனே ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவால் அங்கே இல்லை ஆக்சுவலாக. ஆமா. ஸோ வந்து சீமான் தான் போட்டி போடுறார். சீமான் வந்து ஒரு நான் வந்து உதிரி கட்சின்னு சொல்ல மாட்டேன், சிஎம் சொன்ன மாதிரி அவர் உதிரி கட்சின்னு சொல்ல மாட்டேன். அவர் ஒரு 8% ஓட்டோட இருக்கார். பட் அவர் வந்து சரியான போட்டியானா அது கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் என்ன நடந்ததுன்னா வந்து ஆட்சியை பற்றின எடை மதிப்பீடு ஒரு பக்கம் இருக்க, இந்த விஷயத்தை வந்து சீமான் என்ன பண்ணார், இன்டெலிஜென்ட்டாக வந்து திசை திருப்பி விட்டார். பெரியாருக்கான ஒரு பொது வாக்கெடுப்பு மாதிரி இதை மாத்துறாரு இந்த எலெக்ஷனை. ஸோ திமுக வந்து அனுபவம் வாய்ந்த கட்சி, 75 வருஷம் அவங்க பாலிடிக்ஸில் இருக்காங்க. அவங்க அந்த வலையில் அவங்க சிக்கலை. அவங்க பாட்டுக்கு ஓட்டு கேட்டுட்டு இவரை வந்து எலெக்ஷன் மூலமாக தான் இவரை வந்து பாடம் கற்பிக்கணும்ன்ட்டு இவருக்கு டெபாசிட் வாங்கக்கூடாதுன்னு அந்த ஆங்கிள் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒரு பக்கம் பெரியாரை பற்றின ஒரு விஷயத்த சொல்லி எங்கிட்ட எனக்கு பதில் சொல்ல தயாரா, அது தயாரா, யாரையும் சவால் விடுறாரு. திமுக இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த சண்டைக்குள்ளே நம்ம போனால் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம், விஷயம் திசை திருப்பப்படுன்ட்டு நம்ம வந்து அமைதியாக லோ ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிவிட்டு இவருக்கு டெபாசிட் வாங்க விடாதபடி பண்ணணும் அப்படின்றது அவங்க பாயிண்ட். ஆனால் என்னுடைய கணிப்பு என்னென்னா, அவர் இடைத்தேர்தல் 10,000 ஓட்டு வாங்கினார் போன வாட்டி. இந்த வாட்டி அவர் கூட 10,000 வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பாஜக இருக்காங்க பார்த்தீங்களா, பாஜக சொல்லி தான் இவர் நிற்கிறாரு, இல்லை பாஜக சொல்லி தான் பெரியாரை பற்றி பேசுகிறாருன்னு நான் சொல்லலை. ஆனால் இவர் இப்படி செய்யறது அல்லது நிற்கிறது அல்லது பேசுறது என்பது இன்டைரக்டாக பாஜகவோட ஓட்டு அவருக்கு வாங்கி தருது. பாஜகவுடைய ஓட்டை அவருக்கு வாங்கி தருது. அது இயல்பாக நடக்குதா, திமுக எதிர்ப்பு நிலை சீமானுக்கான ஆதரவான ஒரு போக்கா வந்து பெரியாருக்கு எதிராக இருக்கிற உயர் ஜாதி ஓட்டு அது பெரும்பாலும் பாஜக. அந்த ஓட்டெல்லாம் வந்து சீமானுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சீமான் வந்து ஒரு கன்சிடரபிள் ஓட்டு வாங்குவார், கணிசமான ஓட்டு வாங்குவார். டெபாசிட் வாங்குவாரா இல்லையான்றது திமுக எவ்வளோ தூரம் தன்னுடைய பொசிஷனை ஏற்றின்னு போகிறதோ அதை பொறுத்து தான் பார்க்க முடியும் நம்ம. ஸோ போன வாட்டி 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் EVKS ஜெயிச்சார். இந்த வாட்டி எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுன்றது ஓகே. ஆனால் ஒரு இடைத்தேர்தலுக்கு ஒரு ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சிக்கான ஒரு காரசாரமான மோதல் இருக்குல்ல, அது இங்கே மிஸ் ஆகிட்டு ஒரு பெரியார் என்கிற ஒரு இஷ்யூக்குள்ள சுருங்கிடுது. ஆக்சுவலா எல்லா இடைத்தேர்தல் மாதிரி இருக்க ஒரு பரபரப்புன்ற விஷயம் இல்லை, பரபரப்பு இல்லாத போயிடுது. சீமான் என்னன்னா பெரியாரை பற்றி பேசினாலுமே அதுக்கு எதிர்க்க வந்து ஒரு களமாடுறதுக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம்லாம் பண்ணுறாங்க. பட் அது பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுற ஒரு விஷயமா இல்லை. முக்கியமான கட்சியான திமுக வந்து அந்த பெரியார பதில் சொல்கிற விதமாக பல விஷயங்களில்